Exercise 3.2. If k, first sum, if k is real, discuss the nature of the roots of the polynomial equation 2x square plus kx plus k equal to 0 in terms of k. The given equation the equation is 2x square plus kx plus k equal to 0. இதில் a என்ன? a equal to 2. b is k. And C is also K. But discriminant check பண்ணும். ஏன்னா nature of the roots என்ன கண்டுபிடிக்கணும்? discriminant is equal to b square minus 4ac. b square minus 4ac. இப்போ b என்ன இங்கே? k இருக்கு. k square minus 4 into a வந்து 2 into c வந்து என்ன? k. இப்போ இங்கே என்ன வரும்? k square minus 8k. k காமனாக வெளியில் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? k இன்ட்டு இங்கே இருக்கிற ஒரு k மைனஸ் 8 இருக்கும். இது இப்போ என்ன பண்ணுறோம்? டிஸ்கிரிமினன்ட்டை ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டு போயிடும். ஏன்னா சின்ஸ் இது கொடுத்துருக்கிறது என்ன? ரியல். k இஸ் ரியல். அப்போ therefore k இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருது. ஆர் k மைனஸ் 8 ஈக்குவல் டு 0 பண்ணினா k ஈக்குவல் டு 8ன்னு வரும். இப்போ k இஸ் ரியல்னு இருக்குது கொஸ்டினில். அதனால் இப்போ கவனி, இந்த லைனில் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எடுத்துக்கிறோம். இங்கே வந்து 0, இங்கே வந்து இந்த கிடச்சிருக்கிற வேல்யூ 8. இப்போ k என்னென்ன வேல்யூ பாசிபிள் வேல்யூஸ் இருக்குன்னா, சின்ஸ் k இஸ் ரியல், k இஸ் லெஸ் தென் 0. இங்கேருந்து இங்கே லெஸர் தென் 0, k இஸ் லெஸ் தென் 0. or k is equal to 0 or 8. ஒன்று 0 இருக்கலாம் அல்லது 8. or k is less than 0 or less than 8. or k is greater than 8. இப்படின்னு எடுத்துக்கணும். ஒன்று k இங்கே இருக்கணும், இல்லை 0 or 8 இருக்கணும், அல்லது இதுக்கு இடையில இருக்கணும், இல்லைன்னா 8 greater than வரைக்கும் இருக்கணும் k1ஓட வேல்யூ. இப்போ இது எல்லாத்தையும் கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 அப்படின்னு வச்சு செக் பண்ண போகிறோம். கேஸ் 4 வரைக்கும் செக் பண்ணுவோம். 1, 2, 3, 4 வரைக்கும் வரும். ஃபஸ்ட்டு கேஸ் 1 செக் பண்ணுவோம். கேஸ் 1, k is less than 0. when k is less than 0, கண்டுபிடிச்சதை எடுத்து எழுதுவோம். k discriminant k into k minus 8. இங்கே என்ன பண்ண? லெஸ் தென் 0 வேல்யூ போடு. அப்போ நம்பர் லைனில் செக் பண்ண லெஸ் தென் 0 என்னவா இருக்கும்? 0 இங்கே இருக்குன்னா -1, -2, -3, -4 போய்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு நெகட்டிவ் நம்பர் போட்டு பாரு. ஒரு -1ன்னு போட்டிங்கன்னா இங்கேயும் ஒரு -1ன்னு போடு. -8, -1, -9. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும்? ப்ளஸ் வேல்யூ வந்துடும். therefore it is greater than 0. இப்போ இங்கே என்ன வந்துடும்? வேல்யூ வந்து greater than 0. அப்போ நெக்ஸ்ட், அப்போ greater than 0னா it has, greater than 0 means it has real roots. It has real roots. therefore k is real. இல்லை it has real roots எப்படின்னா எழுதிக்கலாம். இப்போ case 2, when k is equal to 0 or 8, discriminant k into k minus 8. இப்போ இங்கே 0ன்னு போட்டினா என்ன வரும்? 0 into anything என்ன வந்துடும்? 0ன்னு வந்துடும். ஈக்குவல் டு 0 தான். ஒருவேளை 8ன்னு போடு. 8 minus 8 என்ன ஆகிடும்? இந்த இடத்துல இதுவும் 0. அப்போ 0 into anything 0. therefore discriminant is 0. அப்போ இங்கே என்ன எழுதணும்? the roots are real and equal. the roots are real and equal. இப்போ கேஸ் 3 செக் பண்ணுவோம். when k is less than 0 and less than 8. இதை செக் பண்ணுவோம். இப்போ டிஸ்கிரிமினன்ட் எடுத்து எழுத கண்டுபிடிச்சு சொல்ல k into k minus 8 within bracket. இப்போ இங்கே ஏதாவது வேல்யூ போட்டு பாரு.
லெஸ் தென் 0 ஏதாவது என்ன பண்ணலாம், இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு நம்பர் லைனில் இங்கே 0 இருக்குது, இங்கே 8 இருக்குது, 0வையும் 8ஐயும் விட்டுறணும், பேலன்ஸ் நம்பரை போடணும். இங்கேருந்து இது வரைக்கும் ஏதாவது நம்பர் போட்டு பார்த்தா, இப்போ நம்பர் போடுறோம், 2ன்னு போடுவோமா, 2 minus 8 இங்கே என்ன வந்துடும், 2 minus 8 என்ன வந்துடும், -6 equal to -12 தான் வரும். அப்போ நெகட்டிவ்ல தான் வரும் எல்லாமே. therefore imaginary roots, imaginary roots நீ எந்த நம்பர் இதுல இருந்து போட்டாலுமே உனக்கு imaginary roots தான் வரும். நெக்ஸ்ட் கேஸ் 4 செக் பண்ணுவோம். கேஸ் 4 when k is greater than 8 லாஸ்டா இருந்ததுல அது discriminant equal to k into k minus 8. இப்போ k greater than 8 னா 8 க்கு அப்புறம் ஏதாவது நம்பர்ல என்ன நம்பர் சொல்லுங்களேன், 8 or 9 எது வேணா, ஒரு 9 வச்சுக்கிறேன் நான், 9 minus 8. இப்போ இது சப் பண்ண 9 minus 8 என்ன வந்துரும், 1, 9 1 is 9. அப்போ which is greater than என்ன வந்துரும், greater than 8 ன்னு வந்துரும். greater than 0, greater than 8, greater than 0 ன்னு போட்டுக்கலாம். greater than 0. The roots are real and distinct ன்னு வரணும். The roots are real and distinct. இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க, if k is real discuss the nature of the roots of the polynomial equation. இப்போ நம்ம அந்த ரூட்ஸ்லாம் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ரியல் அண்ட் ஈக்குவலா, இல்லை இமேஜினரியா, இல்லை ரியல் அண்ட் டிஸ்டிங்டான நம்ம சம்மில் பார்த்துருக்கோம்.